மீண்டும் விவாதம் தொடர்கிறது. திரு வேல்முருகன், கடலூர் பகுதியிலோட பிரச்சனை மட்டும் இல்ல, நீங்க சென்னையும் சேர்த்து பேசலாம். நீங்க வசிப்பிடம் இதுவாக இருக்கிறது, குறிப்பாக என்எல்சியை பத்தினெல்லாம் ரொம்ப தெரியும். அதுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டீங்க. உங்களுடைய இந்த முதல் கட்ட கருத்துக்களை சொல்லுங்க. குறிப்பாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளுவர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இன்னும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மழை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் தொடர்ந்தது பட்டக்காலிலே படும் என்று சொல்வார்கள். அதுபோல மிகப்பெரிய ஒரு சுனாமி என்கிற ஆழிப்பேரலை மிகப்பெரிய ஒரு துயரத்தை, துன்பத்தை எங்களுடைய கடலூர் மாவட்டம் சந்தித்தது. மக்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தார்கள். இரண்டாவது தானே மிகப்பெரிய ஒவ்வொரு விவசாய நிலங்களிலும் பல நூறு ஆண்டுகள் இருந்த பலா மரங்கள், முந்திரி மரங்கள், மிகப்பெரிய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன. அதற்கு பிறகு இந்த கடுமழை இங்கு சென்னையில் நீங்கள் 1ஆம் தேதிக்கு பிறகு பேசுகிறீர்கள். ஆனால் 1ஆம் தேதிக்கு முன்பாகவே எங்கள் கடலூர் மாவட்டம் முற்றுமுதலுமாக பெரும்பகுதி அழிந்து விட்டது. ஒரே குடும்பத்தில் 10 பேர் இறந்த பெரிய காட்டுப்பாளையம் என்னுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஊரில் வருகிறது. அதேமாதிரி விசூர் என்று பெரும் பாதிப்படைந்த விசூர் என்கிற அந்த கிராமம் என்னுடைய பகுதியில் வருகிறது. இதுபோன்று சிதம்பரத்தை ஒட்டி கல்குணம், இந்த என்எல்சியாலே இன்னைக்கு குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், விருத்தாச்சலத்தின் ஒரு பகுதி, நெய்வேலியினுடைய முக்கால் பகுதி, இந்த பெரும் பேரழிவுக்கு காரணம் என்எல்சி நிர்வாகம் ஒரு நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ராட்சச இயந்திரங்கள் மூலமாக உறிஞ்சி கரியை வெட்டுப்பதற்காக வெளியேற்றுகிறார்கள். அந்த நீரையும் இந்த இயற்கை கொட்டி தீர்த்த ஒரே நாளை 47 சென்டிமீட்டர் மழை நெய்வேலி என்னுடைய தொகுதியில் அவ்வளவு பெரிய அந்த கடுமழையும் சேருகின்ற போது கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் கரியை வெட்டி லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக வெளியேற்றப்பட்ட நீரோடும் சேர்ந்து கிட்டத்தட்ட பல கிராமங்கள் முற்றுமுதலுமாக மூழ்கின. இங்கேயாவது செம்பரமாக்கம், அடையாறு ஓரம் ஒதுங்குன்ற ஒரு அறிவிப்புனாச்சும் இருக்கும். ஆனால் எங்கள் கடலூர் மாவட்ட மக்களுக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது. இன்றைக்கி முற்றுமுதலுமாக நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அழிந்ததோடு மட்டுமல்லாமல் விவசாய நிலங்கள், ஆடு மாடுகள் எல்லாமே இருந்திருக்கிறன. ஆனால் எனக்கு ஊடகங்கள் மீது கூட மிக வருத்தம். அதனால தான் நான் கொஞ்ச நாளாக ஊடகத்தில் எதுலையுமே தலை காட்டல, எந்த ஊடகத்துக்கு நான் போகவும் இல்லை. காரணம், சென்னை பாதிப்புனா சென்னைக்கு நிவாரணம் கொடுக்குற மக்கள் இருந்து பக்கத்து மாநில மக்கள் சென்னைக்கு படம் எடுக்கிறாங்க. கடலூர் பாதிப்புனா அந்த கடலூர் தலைநகரை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. எங்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் வந்தார்கள், எங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கூட விமானத்தில் வந்து பார்த்தார்கள். ஆனால் சென்னையை பார்த்தார்கள், காஞ்சிபுரத்தை பார்த்தார்கள், திருவள்ளூரை பார்த்தார்கள். 3 இயற்கை பேரிடர்களால் முற்றுமுதலுமாக அழிந்து தலைமுறை கடலூர் மாவட்டத்திலிருந்து 2 நிகழ்ச்சிகளை நாங்க நேரடியாக உங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுடைய தொலைக்காட்சி குறிப்பிட்டு சொல்ல, ஒரு சில தொலைக்காட்சிகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வந்து விட்டுட்டாங்க. ஆனா பிரதமரும் மறந்துட்டாரு. காஞ்சிபுரம் நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க, இல்ல பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நீங்க வந்தீங்க, அமைச்சர் வந்தாங்க, அதெல்லாம் நான் குறை சொல்ல. என்னால எங்க நாட்டுடைய பிரதமர் எல்லாரும் தான் வந்தாங்க. யாரு வரல, எல்லாம் தான் வந்தாங்க. ஒரு மாசம் கிராமத்துல குடிக்க தண்ணி இல்லாம இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கத்திலிருந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க, அதிக அளவு தண்ணி, அதனால இந்த பாதிப்புன்னு சொன்னா கடலூர்ல எப்படி அவ்வளவு பாதிப்புகள் இருக்கு? அங்க வந்து ஏரிகள் திறக்கிறது அப்படி இல்ல, வெறும் மழையினால பெரிய ஏரி வீராணம், பெருமாள் ஏரி, இந்த ஏரியில எந்த திறப்பு எங்களுக்கு பாதிப்பு இல்லை. அங்க வந்து முழுக்க உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய குடிசை, ஏழை எளிய ரொம்ப உழைக்கின்ற உண்மையான பாட்டாளி வர்க்கம் வாழக்கூடிய மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் ஒரு பிரதான இடத்துல இருக்கிற மாவட்டம். எல்லாமே அங்கே சும்மா ஒரு 4 சுவர், குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு அந்த விவசாய வீட்டில் தான் படுத்து கிடக்கும், பக்கத்தில் தான் படுத்து கிடக்கும், மனிதர்கள் அங்கே தான் படுத்து கிடப்பாங்க. ஆக இந்த பெருமழை, அந்த 47% ஒரே நாள் பெய்த காரணத்தினால அந்த மழை முந்திரி காடுகள் நிறைந்த பகுதி, கொஞ்சம் மழை சார்ந்த இறக்கத்தில் வேகமாக வெள்ளம் வருகின்ற போது எல்லா வீட்டுலையும் தண்ணி, எல்லா வீட்லையும் மார்பு தாண்டி இடுப்பளவு. ஆக அந்த மக்கள் ஒரு துணி, மணி, பண்டம், பாத்திரம் எதுவுமே இல்லை. ஒரு விறகு இன்னை வரைக்கும் விறகு பத்த வைக்க முடியல, எந்த வீட்லையும் அடுப்பு கஞ்சி கிடையாது, ஒரு டீ வச்சு கொடுக்க 10 நாட்களாக. நான் ஒரு கிராமத்துக்கு சென்றேன், புதூர் என்ற கிராமத்தில் 10 நாட்களாக உணவு இல்லாமல் அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மக்களும் வரல. நகரப்பகுதிக்கு போறது, கொடுக்கிறது, ஒரு டிவி கூப்பிடுறது, போய் போறது, போர்ட்ஸ் கொடுக்கிறது. இல்ல இப்போ கடந்த சில ஆர்வலர்கள் கிராமங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் கூட என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனி அமைப்புகள், பல்வேறு வணிக நிறுவனங்கள், சில மனச்சாட்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தமிழ்நாட்டில் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பணி கூட ஒரு வரமுறை செய்யப்பட்டிருந்தால் கிடைத்தவனுக்கே கிடைப்பதும் பட்டவனுக்கே படுவதும் என்கிற நிலையை கண்டிப்பாக மாற்றிருக்கலாம். ஒழுங்கு செய்யப்படல. வருகின்ற நிவாரண பொருட்கள் தடுக்கப்படுகின்றன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது உண்மையா? நீங்க உங்களோட அது என்ன? அது உண்மை. அது உண்மை இருக்கு, உண்மை இல்லாம இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, வருகின்ற நண்பர்கள்
அந்த பிரதான சாலையில் இருக்கிற ஊரில் பார்த்து கொடுத்துட்றாங்க. அந்த ஊர்லேருந்து போக்குவரத்து இல்லாமல் உள்ள இருக்கிற கிராமமே எல்லாம் முந்திரி காடுகள் இருந்த பகுதி, சவுக்கு தோப்பு, வாழைத்தோப்புகள் உள்ள ஒரு ஊர் உள்ள ஒரு 500 குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, பாதை கிடையாது. பாதை ரோடே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருக்கு. எந்த இடத்துல தார் ரோடு, எந்த இடத்துல மண் ரோடு தெரிய முடியாது. அப்போ வருகின்ற ஒரு மக்கள் கண்டுபிடித்து அந்த ஊரில் போய் கொடுப்பது வாய்ப்பு இல்லை. அதை மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைக்கல, அங்கே இருக்கிற யாருமே அதை வழிகாட்டல. அப்படிங்கும்போது சாலை ஓரம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் வண்டி போகின்ற போதும் பொதுமக்கள் அந்த மூடாக்கு போட்டு ஒரு வண்டி போனா ஆயிரக்கணக்கான மக்கள் 500 ஒவ்வொரு வீதி ஓடுற ஒரு பரிதாபமான ஓடி போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு ஐயா ஐயா கதறி எங்களுடைய மாவட்ட மக்கள் இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, குற்றச்சாட்டு என்பது அங்க வருகின்ற பொருட்களை சில குறிப்பிட்ட அந்தந்த பகுதியில ஒரு செல்வாக்காக இருக்கிறவர்கள் தடுத்து நிறுத்தி நாங்க விநியோகிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் இருக்கு? அதை நான் கேட்கிறேன். அதாவது அப்படி ஏதோ எங்கேயோ ஒரு சில இடங்கள் அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரையில் ஒரு தனிப்பட்ட நபர்கள் பறித்து ஒரு யாராச்சும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அப்படி எந்த ஒரு புகார் இல்ல. அப்படி ஏதாவது கொண்டு போய் வச்சுக்கிறது இல்ல, வேறொருத்தர் கொண்டு வர. இப்ப நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் முன்னிருந்து அவங்க இப்ப ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் போகுது. அப்படி போகின்ற பொருட்களை வாங்கி அவர்கள் விநியோகிக்கிறாங்க, ஏதோ அவங்களுடைய நிவாரணங்களாக கொடுக்கிறாங்க. அதுல நீங்க சொன்ன விஷயத்துல சில பெரிய அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க அறிவிப்பு கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொருட்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வருகின்ற போது அந்த மாவட்ட செயலாளர் சொல்லி, இந்த ஒன்றிய செயலாளர் சொல்லி, இந்நேரம் போய் பாருங்க, நேரம் போய் பார்க்க போது அப்ப எங்க மாவட்டம் சொன்ன வண்டியை தான் சொல்லி சில வண்டிகளை மாத்தி அந்த மாதிரி சில அரசியல் கட்சிகள் கொண்டு பிடிச்சு கொண்டு ஜஸ்டிஃபை பண்றீங்களோன்னு தெரியல. அவராக புரிஞ்சுக்கிட்டு அப்படி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்ல. இது ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நாங்க ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன், ஃப்ளட் ரெஸ்கியூ ஆபரேஷனே ஒரு கம்ப்ளீட் குரூப்பை உருவாக்கி வச்சிருந்தோம். அந்த ரெஸ்கியூ ஃப்ளட்ஸ் சில ஸ்கூல்ல பாதுகாப்பான இடத்துல நம்ம வச்சிருந்தோம். அந்த ஃப்ளட் ரிலீஃப்கான விஷயங்கள் உண்மையில சில பேர் பைக்ஸ்லயோ அவங்க வண்டியில கட்சி தலைவர்கள் வாங்கியப்பா 500 டவல் இருக்கா, எடுத்து வண்டியில வை, எவ்வளவு இருக்கு, அந்த அரிசி எவ்வளவு இருக்கு, எடுத்து வண்டியில வை, எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்களால தடுக்க முடியல. அது உண்மையிலே நடந்திருக்கு. இது நடக்கலன்னு யாராலையும் இந்த நேரத்துல நம்ம கவர் பண்ண விஷயம் இல்ல, உண்மைகள் மட்டும் தான் பேசணும். பேசலாம். அத அப்படி எந்த கட்சிக்காரர்கள் எந்த வண்டிகளை எடுத்து போனாங்க, வாகனங்கள் எடுத்து போனாங்க, அந்த நம்பரை போட்டு அந்த கட்சி தலைவர் பேரை சொல்லி தாக இந்த மாதிரி ஊடகத்தை வெளிப்படுத்தலாமா? ஏன் பயப்படுறாங்க? பொதுமக்கள் எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க இந்த பணியில் என்ஜிஓ இல்ல, பொதுமக்கள் வாலண்டியர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறவங்க இல்ல ஒரு கூலி எங்கேயோ தனிப்பட்ட நபர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு கட்சி தலைவர்களா அல்லது கட்சியினர் எதிர்கொள்ற அந்த மனோதைரியம் சொல்ல முடியாது. நாள்ல இருந்து கடலூர்ல ஒரு அலுவலகம் போட்டிருக்கோம், தாம்பரத்தில் ஒரு அலுவலகம் போட்டிருக்கோம், நந்தம்பாக்கத்தில் ஒரு அலுவலகம் போட்டிருக்கோம். தொடர்ந்து ஒரு 500 இளைஞர்கள் கட்சி ஆபீஸ்ல இருந்து கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கூட யாரும் தடுத்து பிடுங்கினதாக எந்த செய்தியுமே கிடையாது. இதுல ஒரு புத்திசாலித்தனமா அந்த மக்கள் ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திற்கு வெளியேயும் எழுதி போட்டிருக்காங்க, இந்த கிராமத்திற்கு நிவாரண உதவி தேவைப்படுகிறது, தயவு செய்து மெயின் ரோடு வழியா போகிறவர்கள் இந்த கிராமத்திற்கு உள்ளே வாருங்கள் என்னோடு போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நாங்கள் பல இடங்களுக்கு உள்ளே சென்றோம். உள்ளே சென்ற நேரங்களில் உண்மையிலேயே சொன்னது என்ன என்றால், 10 நாட்கள் ஆன பிறகு எங்க கைக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொன்னது. ஆனா அதே நேரத்துல எங்க ஊருக்கு கொடுக்காம நீங்க அந்த ஊருக்கு போக கூடாது என்று ட்ரக்கு முன்னால் படுத்து உருண்ட மக்களும் இருக்கிறாங்க. அவர் கடலூர்ல நடக்கலாம். 102வது அதிமுக வட்ட செயலாளர் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க இங்க சமைக்கிற இடத்துல போய் ஒரு வட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் என்கின்ற வட்ட செயலாளர் அவர்களை தாக்கி அந்த நிகழ்வு எல்லாம் சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்ல வரதெல்லாம் பொய்யா? சமூக வலைதளங்கள்ல வரதெல்லாம் பொய்யா? சமூக வலைதளங்கள் அது சொல்லலையே. அன்னைக்கு பண்ணது போலீஸ், அன்னைக்கு பண்ணது போலீஸ், அன்னைக்கு பண்ணது காவல்துறை தான் பண்ணுச்சு. அன்னைக்கு பண்ணது காவல்துறை தான் பண்ணுச்சு. அன்னைக்கு மக்களை ஓட விட்டது காவல்துறை. எங்க வீட்டு வாசல்லையே J4 இன்ஸ்பெக்டர் 3வது மாடியில கூட இருக்காதீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி தருத்துனது போலீஸ். நீங்க ஒண்ணு போய் எப்ப அப்ப இல்ல அதுக்கப்புறமா 4 நாள் முன்னாடி கிளப்பி விட்டாங்க. நேத்திக்கு எங்க மருத்துவரையா நாங்கெல்லாம் போனோம், அந்த மாவட்டத்துக்கு பல இடங்கள்ல போனோம், நடந்த உண்மைகளை சொல்றோம். அங்க மருத்துவ முகாமை எங்க மருத்துவரையா தொடங்கி வச்சு சில பேர்த்துல சிகிச்சை அளிச்சாரு. அந்த மக்கள் சொன்னது, எல்லா இடத்துலையும் மருத்துவ முகாம் நடக்குது, எங்களுக்கு எதுவுமே இல்லையா, காய்ச்சல், குளிர், தலைவலி, இது வரைக்கும் ஒரு மருத்துவ முகாம் நடத்தலைங்கிறது மிகப்பெரிய குறை, ஒரு ஆதங்கம். இந்த உணவுப் பொருள் கொண்டு கொடுக்கறதுல
எல்லா கிராமங்களுக்கும் போகலை. தண்ணீர் கிராமத்தை சுற்றியும் தேங்கி நிற்குது, வயல்லாம் முழுகி போச்சு, வீட்டை சுற்றியும் தண்ணி நிற்குது. இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் போய் பார்க்கல, தொண்டு நிறுவனங்கள் பார்க்கல, அரசு அதிகாரிகள் போய் பார்க்கல. எங்களுக்கு ஒன்றும் வந்து கிடைக்கலையேன்னு தான் ஆதங்கத்தோட பெண்கள் எல்லாம் 400 பேர் 500 வந்து கூடி நின்றுக்கிட்டு கத்துறது ரொம்ப சோகமா இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னன்னா, மாவட்ட நிர்வாகம் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் வரக்கூடியவங்க எங்கெங்க நீங்க அதிகாரிகள் வச்சுட்டு பார்க்கலாம். வருவாய்த்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு. எல்லா கிராமத்துக்கும் போய் இந்த கிராமத்துக்கு நிவாரணப் பொருள் வந்துச்சா, வந்தது, வரல சொல்லுவாங்க. வராத கிராமத்துக்கு பட்டியல் போட்டு அங்கங்க போய் சேர்க்கலாம். அதனால எல்லா கிராமத்துக்கும் போகல. இன்னொரு கேள்வி அதோட சேர்த்து நான் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல தான் நிவாரண பொருட்களை பெறுவதில் கூட நம்ம மனிதாபிமானத்தை சென்னையில பாக்குறோம். மதங்கள் கடந்து, சாதிகள் கடந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் வேலை பார்க்கறத சூழல பாக்குறோம். நீங்க வந்து திருவல்லிக்கேணி கோவில்ல வந்து இஸ்லாமியர்கள் போறதோ அல்லது ட்ரிப்ளிகேன்ல இருக்க மசூதியில இருந்து மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, பல மனிதாபிமான விஷயங்களை பாக்குறோம். ஆனாலும் சில கவலை தரக்கூடிய செய்திகள் கடலூர் மாவட்டத்திலிருந்து வருது. இந்த பேரிடர்ல கூட சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கு? அந்த பிரச்சனை எப்படி அணுகுறது? வேற மாவட்டங்கள்ல இருந்து அல்லது வெளிமாநிலங்கள்ல இருந்து நிவாரணப் பொருள் வர நேரத்தில் சாலையோரம் இருக்கிற மக்கள் அல்லது திட்டமிட்ட சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது யாரு, எந்த கட்சி, எந்த ஜாதி, மதம்லாம் சொல்ல விரும்பல, அது தேவையில்லை. சில பேர் திட்டம் போட்டு வந்து எங்களுக்கு வரல கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி 50 பேர் 100 பேர் சேர்ந்து வண்டியை மறிச்சிட்டாங்கன்னா கொண்டு வந்தவன் என்ன நினைக்கிறான், நம்ம விட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அங்கேயே கொடுத்து அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை. நேற்று நான் கடலூர் மாவட்டத்தில் இருந்தேன். வந்து என்னன்னா, இந்த சாதிய ரீதியான பாகுபாடு இருப்பதை நான் நேரில் பார்த்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே மேட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படலை. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போகும்போது நீ கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடு, இல்லாட்ட யாருக்கும் கொடுக்காத, இப்படியான நிர்பந்தங்கள் இருக்கு. சாதிய பாகுபாடு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரே செய்தி நீங்கள் இதை பேசுறதுனால சொல்கிறேன். நான் நேரடியாக முடிச்சூரில் அந்த கேள்விப்பட்ட விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது, தொலைக்காட்சிகளில் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றைய தினம் அங்கே முடிச்சூருக்குள்ள தண்ணியில் பாதிக்கப்பட்ட ஒரு 2 குடும்பத்தில் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அன்னைக்கு நைட் 1ஆம் தேதி நைட்டு போட் எடுத்துகிட்டு வந்து திமுக காரங்க மட்டும் போட்டில் ஏறுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதிமுக காரங்க மட்டும் போட்டில் ஏறுங்க. அதாவது இது வந்து நான் கேட்டதை சொல்கிறேன். நம்ம ஜாதி மதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். திமுக இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே 2ஆம் தேதி அதிகாலை 22 படகுகள் இந்த அடையாறு ஆற்றோரம் அந்த பொதுமக்களை மீட்டது என்பது திமுகவின் செய்யப்பட்ட சில இடங்களில் தவறு நடந்திருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் ஒரு செய்தினாக்க, உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு, 200 வந்து இருள சமுதாய மக்கள் வாழ்ற சின்ன சின்ன கிராமம் 200 கிராமம் இருக்கு. இந்த நிமிடம் வரையில் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு அமைப்பும் எட்டி பார்க்கவில்லை. செங்குடி தியாகம் செய்து செங்குடி ஒரு கூட, ஆனா 200 கிராமத்துடைய மக்களையும் செங்குடி காஞ்சி மக்கள் மன்றம் எப்ப நாங்களும் போய் கிட்டத்தட்ட 2 லோடுகளில் அந்த மக்கள் கொடுத்தோம். கடலூர் கிராமம் அல்ல சொல்றீங்க, ஒன்னும் இல்லைங்க. அடையாறுல திருவுக்கா பிரிட்ஜ் ஆரம்பிக்கும் போது பிரிட்ஜ்க்கு அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு மல்லிப்பூ நகர், இந்த பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 30 குடும்பங்கள் இருக்கு. எனக்கு நான் அந்த பகுதியில வாழ்றவ, எனக்கு தெரியல. சத்யா ஸ்டுடியோஸ்க்கு நேர் எதிரில. அம்மா நீங்க 30 குடும்பத்தை பத்தி சொல்றீங்க, 30 லட்சம் குடும்பத்தை பத்தி சொல்றேன். நம்ம வந்து கிராமங்கள் சொல்றீங்க, 30 லட்சம் குடும்பங்கள் முற்றமா ஆஞ்சிட்டான். சென்னை பேசிட்டாரு. 30 லட்சம் குடும்பங்கள் விவசாய வாழ்வாதாரம் எல்லாம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.